பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம் விரிவும் சிறப்பும் கொண்டது. பாருங்கள், பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க. பரஞ்சோதி முனிவர் கீழ்கண்ட எந்த நூலை இயற்றியுள்ளார் அந்த மாதிரி கேட்பாங்க. திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். இது சிவபெருமானை நடத்திய புராணம். அதனால் சிவபெருமான் ஜோதி வடிவமாக இருக்கிறாரு. அதனால் பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவிளையாடல் பண்ணுறார் சிவபெருமான் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா ஞாபகம் வந்துடும். இந்நூல் மதுரை காண்டம், கூடற்காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என்று 3 காண்டங்களும் 64 படங்களும் உடையது. ஸோ இந்த நூல் பார்த்திங்கன்னா மதுரை காண்டம், மதுரையில் நடக்கிறதுனால இந்த திருவிளையாடல் புராணம் எல்லாமே பார்த்திங்கன்னா மதுரையில் நடக்கும். அதனால் மதுரை காண்டம், மதுரை கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம், திருவாலவாய்னு இன்னொரு பேரும் மதுரைக்கு இருக்குது, திருவாலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லி 3 காண்டங்கள் உடையது, 64 படலங்கள் உடையது. ஸோ 63 நாயன்மார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 64 திருவிளையாடல், சிவபெருமான் செய்த திருவிளையாடல் 64. அதனால் 64 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 64 படலங்களும் உடையது. பரஞ்சோதி முனிவர் திருமறை காட்டில், அதாவது வேதாரண்யம் பிறந்தவர். ஸோ பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். திருமறைக்காடு. இங்கே பாருங்கள், திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காடு. திருவிளையாடல் திரு நிறைய ஊர் இருக்குது. அதனால் திரு மறைஞ்சி வாழ்கிற காடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைந்து வாழ்கிற காட்டில் திருவிளையாடல் புராணம் நடந்துச்சு. பரஞ்சோதி முனிவர் நடத்தினார். அது ஜோதி வடிவமாக இருந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பிறந்த ஊர் வேதாரண்யம். திருமறைக்காடு வேதாரண்யம் ரெண்டும் ஒன்று தான். 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர், சிவபக்தி மிக்கவர். இவர் எழுதின வேறு நூல் பாருங்கள். வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி களி வெண்பா, மதுரை 10 அந்தாதி. வேதாரண்ய புராணம், வேதாரண்யத்தில் பிறந்ததுனால வேதாரண்ய புராணம். திருவிளையாடல் புராணம் எழுதினார். அதே மாதிரி திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா எழுதியிருக்கிறாரு. மதுரையில் தான் இந்த திருவிளையாடல் புராணம் எல்லாமே நடக்குது. அதனால் மதுரை 10 அந்தாதி அப்படின்ற வேறு நூலையும் இவர் எழுதியிருக்கிறாரு.